ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பருப்பு உருண்டை குழம்புனா ரொம்ப பிடிக்கும். வாங்க நாமளும் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கடலைப்பருப்பு 1/2 கப், துவரம் பருப்பு 1/2 கப் நல்லா கழுவிட்டு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு தண்ணியை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, 4 பச்சை மிளகா இல்லைன்னா 4 காஞ்ச மிளகா, 5 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டாச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைக்கணும். அதனால் காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பு போட்டு கொரகொரன்னு அரைச்சிடலாம். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான தேங்காய் பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் நான் சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது போட்டுக்கலாம். அரைக்கும்போது சோம்பு போட்டு அரைச்சாதான் டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். அதே போல் தாளிக்கும் போது கொஞ்சமாக சோம்பு போடணும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நைஸாக அரைக்கக்கூடாது. அதோட கருவேப்பிலை இலைகள் போட்டிருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி இலைகள் இருந்துச்சுன்னா கொத்தமல்லி இலைகள் நிறையா போட்டுக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணணும், அதையும் இதில் போட்டுக்குங்க. போட்டு அது ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ரெடியாக இருக்கட்டும். இப்போது தாளிக்கும் போதும் ஒரு 7-8 பல் பூண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம் தக்காளியோடையும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். நமக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பொடி இந்த மசாலா பொடி நம்ம சேர்த்துக்கணும். இந்த குழம்பு வச்சிட்டோம்னா நம்ம பொரியல்லாம் எதுவும் செய்ய வேணாங்க. இந்த குழம்புல இருக்கிற உருண்டையை வச்சு ஒரு அப்பளம் பொரிச்சிட்டா போதும். சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் 1 டைம் குழம்பு வச்சு கொடுத்து பாருங்கள். காய்கறி இல்லாத சமயத்தில் இது மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி அதையும் இதில் ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மசாலாவோட வாசனையெல்லாம் போகணும். நல்லா கொதிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பருப்பு உருண்டை குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருந்ததை உருண்டைகளாக உருட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வைக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு தேங்காயும் சோம்பும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இது ஊற்றிக்கிங்க. பாருங்கள், பார்க்கும்போதே குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பருப்பு உருண்டையும் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த உருண்டைகளை இந்த குழம்புல போட்டுடலாம். இந்த பருப்பு உருண்டை எண்ணெயில் பொரித்து கூட போடலாம், இல்லை அப்படியே கூட போடலாம். உருண்டை உடையாது, நல்லா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் என்னோடய வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.